வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம கடந்த 2 நாட்களாக தமிழகத்துல தவேக தலைவர் விஜய் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மாட்டேன்றார் அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கெல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. 2 முறை சந்தித்த பிறகும் பாத்தீங்கன்னா ஆளுநர் அனுமதிக்கல அப்படின்ற பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. சட்டத்துல என்ன மேம் இருக்கு? உங்களுக்கு வணக்கம், உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இது முற்றிலும் மக்களுக்கு தெரியாதனால திருப்பி திமுக போன்ற கட்சிகள்லாம் ஆட்சியில் இருந்து போன பிறகும் அவங்களுக்கு இந்த இக்கோ சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு மீடியா வச்சுக்கிட்டு எப்படி திருப்பி திருப்பி மக்களிடையே ஒரு புரிதலை தப்பா கொண்டு போகணுங்கிறதுல ஒரு முன்னணியில நிற்கிறாங்கிறத பதிவு செய்கிறோம். ஒருத்தர் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காரு. ஒரு கோடிக்கு மேல முதல் தடவையிலே ஒரு கட்சி வருது, வாக்குகளை பெற்றுறது. மக்களுடைய ஆதரவை ஓரளவுக்கு இப்போ சொல்ற ஒரு 100% 100 நம்பர் எடுத்துட்டா 90 அளவுக்கு வந்துட்டாங்க. 10 நம்பர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு போய் அவங்க புதுசா வந்திருக்காங்க, நடைமுறைகள்லாம் கேட்டுக்கிட்டு போவாங்க. அவங்க போறதுல ஏதாவது முன்ன பின்ன ஒரு சிறு தவறுதல் இருந்தா ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுறதுல முன்ன பின்ன லேட் ஆகலாம். அதை எடுத்து சொல்லியிருக்கலாம் ஆளுநர். இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்கலாம். அதை விடுத்துட்டு உடனே இவங்க சட்ட ரீதியாக நடக்கவில்லை, ஆளுநர் விஜய் அவர்களை ஆட்சியில் அமைப்பதற்கு தடுக்கிறார், பாஜக பின்னிருந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறத வச்சு உருட்டுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பாஜகவை எதிர்ப்பது ஒன்று, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு நினைக்கிற அளவுக்கு திருப்பியும் பாஜகவை அந்த பிம்பத்துக்கு கொண்டு போற தள்ளுறாங்க. ஏன்னா பாருங்க, இப்ப நீங்களோ உங்களுக்கு எதிரான வாக்குகளை பெற்றுதான் திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் யாருங்க மற்ற அவங்க கூட்டணியில் இருக்கவங்களாட்டும் காங்கிரஸ் இங்க வந்துட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் இவங்களுக்கு எதிரான வாக்குகளை வச்சுதான் அவர் ஜெயிச்சிருக்காரு, தோல்வியில வெற்றி கண்டிருக்காரு தேர்தலில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எனிமி ஆட்சி அமைக்கல என்ன நீங்க உருகி பாடுறீங்க? எப்போதுமே அதாவது போய் பாக்குறீங்க ஸ்டாலின் அவர்களை. முதல்ல சொல்லிட்டீங்க உங்களை விட்டு போக மாட்டோம் சொல்லிட்டு வந்துட்டீங்க. அடுத்து நான் போலாமா வேணாமான்னு ஒரு முதுகெலும்பு இல்லாம போய் பர்மிஷன் கேட்கறாங்க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுக்கிறாரா? அவர் சொல்றாரா உங்க விருப்பப்படி நடந்துக்கங்க அப்படி சொல்றாரா? அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்கன்னா நீங்க அவங்க தாவேக்கா நிர்வாகிகள் பாக்குறச்ச நாங்க நாளைக்கு சொல்றோம், நாளைக்கு சொல்றோன்னு. ஏங்க இப்ப காங்கிரஸ் தான் முடிவு எடுத்து நம்ம வெளியில வந்துடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆதரவு லெட்டர் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க வேணும்னா முதுகெலும்பு இருந்தா திரும்ப தெம்பு இருந்தா சொரணை இருந்தானாக்க தன்னிலைப்பாடுல செயல்படுறவங்க இருந்தா அவங்க இருக்கிற 2 பேரும் சரிங்க நாட்டினுடைய நல்ல கருதி நீங்க எனக்கு எதிராக என்ன தோக்கடிச்சாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு திருப்பி இன்னொரு தேர்தல் எக்கானமி பொருளாதாரம் பாதிக்கப்படாது, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்து முடிச்சிருக்கணும். இதை விட்டுட்டு அவரை கேட்கறேன்னா அவர் உங்களுக்கு டீச்சரா ஸ்டாலின்? அப்ப உங்களுடைய தகுதி இல்லாத திமுக வாக்க பெற்றிருக்கீங்கிறதா அவன்கிட்ட போய் கெஞ்சி நிக்கிறீங்க. இல்ல அதையும் தாண்டி மாசம் என்ன நடந்ததோ போன 5 வருஷம் அது அவங்களுக்கு தான் தெரியும் 2 பேருக்கு நடுவுல. அதனாலதான் எப்போது திமுகவுக்கு பதில மவுத் பீஸா பேச்சாளர்களாக இவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அதை பண்றாங்க. அடுத்து அதே தான் கம்யூனிஸ்ட் நீ செய்யுது. விருப்பம் இருந்தா ஆதரவு, இல்லையா நீ போயிட்டே இரு. அதை விட்டுட்டு நான் ஸ்டாலினை போய் கேட்டோம், அவர் சொன்னாரு. இப்ப ஸ்டாலினுக்கு வாங்கின அதாவது என்ன சொல்றது, அந்த காலத்துல கிடைச்ச சலுகைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் காங்கிரஸ் கிடையாது அது அந்த மாதிரி இவங்க டயத்தை ஓட்டுறாங்க. அதிக நம்பர்ல கூட்டணியாவோ இல்ல தனியாவோ ஒரு கட்சி பெற்றிருந்தா அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் ஒண்ணு. இப்ப இந்த கூட்டணி தர்மமும் தனி கட்சியும் பார்க்கணும். ஏன்னா அதுதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2 கூட்டணிகள் வந்திருக்கு. யாரு? திமுக, அதிமுக, தாவேக்கா, சீமான் விட்டுருங்க. இப்ப தாவேக்காக தான் பிரச்சனை. தாவேக்கா தனியாக நின்றது, கூட்டணிகளாக அண்டர்லைன் பண்றோம். கூட்டணியாக இல்லை தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு அது கூட்டணி அமைக்குது. இத புரியாத திமுக எக்கோ சிஸ்டம் எல்லாத்தையும் சுத்தி விடுது. இவர் தனியா போயிட்டு தனக்கு 108 நம்பர் இருக்கு, எனக்கு ஆட்சி அமைக்க கொடுங்கன்னு இவர் ஸ்டேட் பண்ணணும், கிளைம் பண்ணணும், ரைட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நான் என் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு பெற்றிருக்கேன் ஜனநாயகப்படி, என்னை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போய் கேட்கணும். ஆனால் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாரு? தான் போறச்ச தனியாக போகாம காங்கிரஸ் கொடுத்த
ஒரு சப்போர்ட் கொடுத்த அந்த 4 பேர் கொடுத்த லெட்டரையும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு 4 பேர் சேர்த்து 112 பேர் இருக்கும்னு போய் சொல்றாரு. இருக்கும் நீங்க கூட்டணியா போய் சொல்றீங்க, தனியா கேட்கல. அப்ப கூட்டணியா 112 பேரா நீங்க காட்டுறச்ச ஒருவேளை கூட்டணியா 2 பகுதி ஜெயிச்சிருக்குது. ஜெயிச்சிருக்குன்னு 72 பேர் வாங்கியிருக்காங்க, நான் 56 பேர் அதிமுக கூட்டணி வைக்க. நீங்க இப்ப உங்களுடைய கூட்டணியில 118 தாண்டி இல்ல 118 வந்தா மெஜாரிட்டி வந்துடுது. அதாவது 234 பாதிக்கு பாதி 233 தான் வரும். ஏன்னா ஒண்ணு இப்ப இவரே 2 தொகுதி ஜெயிச்சிருக்கனால 233 பாதிக்கு பாதி நேர்லி 118 117 வருது. அந்த 118 நாங்க கரெக்டா இருக்கோம் சொல்லிட்டா கதை முடிஞ்சிருக்கோம். ஆனால் இவருக்கு குறைச்சி இருக்கனால அடுத்ததுல நீங்க நம்பர் கூட்டணியா அந்த நம்பரை காட்ட மாட்டேங்கிறீங்க. தனியா கேட்டிருந்தானாக்கா நீங்க நீதிமன்ற சட்டமன்றத்துல போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற. ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க கேட்கிற கால அவசரங்கள அந்த 108ங்கிறதையே வச்சு நீங்க ஓட்டுவீங்களா? ஏன்னா மக்களுடைய பொருளாதாரம் கிடக்கூடாது, அவங்களுக்கு போய் சேர வேண்டிய நலத்திட்டங்கள் நல்லபடியா சேரணும், அவங்க வாழ்வுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் வாழ்வாதாரம் சரியா இருக்கிறதுக்கு ஆட்சி நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து எல்லாம் பண்ண முடியும். 108 வச்சு பண்ண முடியும். இல்ல என்னுடைய 108 நான் 118 மாத்திடுவேன், குறுகிய காலத்துல என்னுடைய ஸ்திரத்தன்மையை நிரூபிப்பேன் அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்து எனக்கு ஆட்சி பதவி பிரமாணம் காப்பு பண்ணி வைங்க சொல்லி கேட்டிருந்தா இன்னைக்கு கவர்னர் செஞ்சிருப்பாரு. அப்படி கேட்கவில்லை என்பதை நம்ம பதிவு செய்யறோம். முதல்ல அப்படி பதிவு செஞ்சு அப்படி போய் அவர் கேட்டதா அவர் என்ன லெட்டர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து திமுக காட்டட்டும். நான் இருக்கேன்னு சொல்றது ஒண்ணு, எனக்கு செஞ்சு கொடுங்கிறது ஒண்ணு. நீங்க எங்க 3 பேர் இருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களை கூட்டுட்டேன். அடுத்த முதல் கட்சி நீங்க தாவேகா 108, அடுத்து தனி பெரும்பான்மையா இருக்கிறது திமுக, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுக. கூட்டணியில நம்பர் வாய்ஸ்ல திமுக தான் அடுத்தது இருக்கும், அடுத்த அதிமுக இருக்கும். இப்ப இவங்க 108 கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்க அவங்க போயிட்டானாக்க அப்ப என்ன தோணும்? சரி ஒருவேளை அடுத்த இவங்க என்ன இஷ்டம் இல்லை போட்டிருக்க ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதாவது அவங்க கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன வச்சிருக்காரு, பெண்டிங்ல போட்டுருக்காரு. பெண்டிங்ல போட்டுட்டு வெயிட் பண்றாரு. இப்ப இந்த வெயிட் பண்ற சமயத்துல இப்ப திமுக போயிட்டு நாங்க 72 இருந்தாலும் எல்லாத்தையும் பரிபூர்ணமா நாங்க முடிச்சிடுவோம், அதனால எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, பதவி பிரமாணம் நம்பர் 2 பார்ட்டி, அது கூட்டணி வயசுல நம்பர் 2 நம்பர். அப்ப கட்டாயம் அதுக்கு பண்ணி வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாரு கவர்னர். அதனால அடுத்து அது கையில் இருந்து பரிசோதனை செய்வாரு. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம கொடுக்குற தகவல்கள்லாம் உண்மையானதா உண்மையான பொய்த்தன்மையும் அவர் செக் பண்றதுக்கு அவருக்கு டைம் கொடுக்கணும். அதை தாண்டி அவங்க சட்ட உள்ளவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருந்து அவர் கூட்டணியா வந்திருக்காரு, தனி கட்சியா ஜெயிச்சது வேற, பின் கூட்டணியோட வந்திருக்காரு. கூட்டணினா முத்தகுதி இம்ப்ரூவ் பண்ணாம இருக்காரு. இப்ப ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்து சட்டசபையில நிருமிங்கன்னு சொல்லி அவர் ஃபெயில் ஆயிட்டானாக்க இந்த ஆட்சி கவுந்துரும். அடுத்துல இருக்கிற நம்பர் 2 திமுகக்கும் இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் நிறைய, அவங்களால மேக்கப் பண்ண முடியாது. அதெல்லாம் மக்களுக்கு என்ன ஆகும், திருப்பி 2வது தடவை எலெக்ஷன் வைக்க வேண்டியதா இருக்கும், தேர்தல். அதுல கோடிக்கணக்கில் செலவாகும், அது பொருளாதாரம் பாதிக்கப்படும், அவங்களுடைய வாழ்க்கை எது சொல்றது, அதுக்கு காலகட்டத்தில் நிறைய மலத்திட்டங்கள் போகாது, அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும், எமர்ஜென்சி வந்தால் எப்படி கையாளுறது, இப்படி நிர்வாகம் ஸ்தம்பித்து விடுங்கிறத நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அதை தான் சட்டத்துல ஆளுநருடைய பவர்ல டு த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த கவர்னர் சொல்றாங்க. தனக்கு திருப்தி ஏற்பட்டுதான் இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு போடும். ஏன்னா மக்களுடைய நலன் அதுதான் முக்கியம். கவர்னரை பொறுத்தவரை அந்த மாநிலத்துடைய நலன் அதுதான் முக்கியம், நிர்வாக நலன் முக்கியம், அதுதான் அவர் கருத்தில் கொள்ளணும் சொல்ற. ஆனால் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் கவர்னர் ஆக்ட், அதாவது ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவருடைய அதிகாரங்கள் மாறுபடுகிறது. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக மன்னர்களாகிய அமைச்சர்களும் முதலமைச்சரும் அவங்க முன்னாடி போறாங்க, அவங்களுடைய அட்வைஸ் கேட்டுதான் நடக்கணும். ஆனா அவங்கள உட்காத்தி வைக்கிறதுக்கு பவர் அவருக்கு தான் இருக்குன்னு சொல்லி நம்ம இறையாண்மையில தெளிவா இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதால சொன்னேன், இப்ப அவங்கள உட்காத்தி வைக்கிற ஸ்டேஜுக்கு இவங்களால நிறத்தருவான சிறத்தன்மையான ஆட்சியை அளிக்க முடியுமா? இதனால திடீர்னு கவுந்து போச்சுன்னா மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் கெட்டு போயிடும் அப்படிங்கறத யோசனை பண்றாரு. இதுதான் ப்ரீ போல் அண்ட் போஸ்ட் போல். இன்னொன்னு, இவர் தனியா போய் இன்னும் கேட்கல, தனக்கு பண்ணி வைங்கன்னு. பண்ணி வைங்க கேட்க யாருங்க பண்ணி வைப்பாங்க? பண்ணி வைந்தானே கேட்கணும். உச்ச நீதிமன்றம் சரியான குட்டு வைக்கும். யாருக்கு?
தாவேக்காக்கு தான் குட்டு வைக்கும். காங்கிரஸ் 4 பேரை வச்சுக்கிட்டு நாளைக்கு ரொம்ப சிம்பத்தியா பண்றேன் இதை பண்ணிட்டு போய் ஒரு எல்லா இடத்துலயும் எல்லா மாநில கட்சிகளும் இப்படிதான் சிதைச்சா இன்னைக்கு ஐடாட் என்டாட்ல காங்கிரஸ ஓரம் கட்டிட்டாங்க. அதான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்ப தாவேக்காக்க தள்ள பாக்குறாங்க. தாவேக்கா தான் கண்ணில் முழிச்சுக்கணும். நம்ம இந்த ஆப்போசிக்கல்ல நாளைக்கு மாட்டிக்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு இவங்க இறங்கிட்டாங்க. ஓ நீங்க தான் கவர்னருக்கு எதிராக போராட்டம் நடத்துனீங்கல்ல, உங்க போராட்டத்துல ஜெயிக்க பாருங்க போங்க. மக்களுக்கு ஒரு லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அவங்க அன்றாட வாழ்க்கையை சிதைச்சிங்கல்ல போங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கண்டனத்தை தெரிவிக்கும். அவங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை கொடுக்க மறுக்கும் உச்ச நீதிமன்றம். இன்னொன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு இப்ப இவங்களோட போராடாக்க நாள் கடக்கும். அதனால பாதிக்கப்படும் போது தமிழக மக்களும் தமிழக மக்களுடைய நிர்வாகமும் அவங்களுக்கு வேண்டியது. அதையும் கொண்டு யோசனை கொண்டு தாவேக்கா வந்து இதுக்கு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க சட்டவில்லை கன்சல்ட் பண்ணிருக்கலாம். தாவேக்கா வந்து நாங்க ஆட்சி அமைக்கிறாங்க 108 தனியா. இப்ப காங்கிரஸ் லெட்டர் கொடுத்ததுனால தாவேக்கா கட்டாயமாக காங்கிரஸோட ஆட்சி அமைக்கிற அவசியம் கிடையாது. கூட உங்களுக்கு எக்கோ சிஸ்டம் திருமாவளவனுக்கு ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் நான் குறிப்பிட்ட மேல விருப்பம் இருந்தா நீங்க தனியா தெம்பு இருந்து தனியா வேலை செஞ்சு சப்போர்ட்டை தருவீங்க. இல்லைன்னா முடியாது சொல்லிட்டு வாய் விட்டுப்பாங்க. நீங்க எதுக்கு இப்ப பிஜேபி பத்தி பேசுறது? ஆளுநரை பத்தியே ஒரு சென்ட்ரல் இருக்கிற கட்சி இவ்வளவு சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறச்ச இதை மறைச்சு மக்கள்கிட்ட வந்து பொய்யுரையை கொண்டு போய் சேர்க்கறது. இந்த பொய்யுரையை கொடுத்து 5 வருஷமா மக்களுக்கு ஒண்ணும் செய்யாம இருக்கிறதுனால தான் சுத்தமா மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. போயிட்டு வாங்கப்பா போதும் எங்களுக்கு அப்படின்னு இப்ப திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சிகள் திருப்பி தாவேக்கால கூட்டணியில் வந்தா இந்த ஆப்போசிக்கல் திருப்பி தொடரும். யாருக்கு? தாவேக்காக்கு. அதுவும் தாவேக்கா இப்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆனா அவருடைய முழு ஆளுநர் கேரளாவே அங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த பணி வேற இருக்கு. அங்க போய் பார்க்கணும். அங்க அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க அந்த கட்சிக்காரங்க சொல்ற. இதே காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்குது. அந்த காங்கிரஸ் அப்ப என்ன சொல்லும்? ஓ அவருக்கு தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இருக்காரு, நாங்க ஆட்சி அமைக்க தடுக்குது பாஜக சொல்லுமா? சொல்லும். இது வந்து ஒரு எக்கோ சிஸ்டம். அதனால நம்ம என்ன சொல்றோம், மொத்தமாக இது ஆளுநர் வந்து நம்ம நல்ல கருதிதான் பார்த்து வெயிட் பண்ணிருக்காரு. உங்க கேட்கல, கேட்டாலாக்க ஓகே 108 பண்ணுங்கப்பா சொல்லியிருப்பாரு. கேட்காத பட்சத்துல இந்த மாதிரி இப்ப செய்யறது நியாயம் கிடையாது. 2வது பாஜக முதல்ல வந்து அவர் பேர் என்ன திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சருக்கான வாகன உறுதிகளை கொடுத்துட்டு திருப்பி வாபஸ் பெற்றுக் கொண்டது சொல்றாங்க. இது தவறுதலான புரிதல். அது வந்து அவருக்கு ஒரு நலனை கருதி ஏதோ வந்து அவரா வந்து கேட்டு வாங்கினாரா என்னங்கிறது தெரியாது. இல்ல இப்பொழுது இருக்கிற தலைமை செயலாளர்கள் அவங்கெல்லாம் வந்து டிஜிபி அவங்களாம் வந்து அதிகாரிகளா கொடுத்தாங்களாங்க தெரியாது, அது ஆளுநரா கொடுத்தாங்க தெரியாது. ஆனா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து படியானது நேத்தியோடு சட்டசபையோட வயது முடிந்து விட்டது. இன்னில இருந்து வந்து என்ன சொல்றது, கவர்னருடைய ஆட்சி தேர்தல் ஆணையத்துடைய ஆட்சி இல்ல, கவர்னருடைய ஆட்சி வருகிறது. அப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இதை கையாணும், பாதுகாப்பு இதெல்லாம். அதனால மத்திய உள்துறை அமைச்சர் இது தப்பா போயிருக்குங்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடனே விட்ரா பண்றாங்கிற அர்த்தம். மொத்தமாவே நேத்திய வரைக்கும் சட்டசபை உயிரோடு இருக்கிறதா கணக்கு. நேத்தியோட சட்டசபை முடிஞ்சதுனால உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிறதுனால கண்காணிப்போட எல்லா செயல்பாடுகளும் காவல்துறையில அதுல வரதுனால செயல்படுறாங்க. இதனால தான் வாபஸ் வாங்கினாங்க. அது வேற எந்த விஷயமும் இதுல சமாச்சாரம் எதுவும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற எக்கோ சிஸ்டம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஓட்டுறாங்க ஒரு டிஆர்பி கோசரம். இது தவறுதான புரிதல்ங்கிற பிரசன்ட் பண்றோம். அதனால நாளைக்கு கூட இப்ப கூட நாளைக்கு என்ன இப்பயே போய் கூட விஜய் அவர்கள் பார்த்து எங்க 108 இருக்கு எனக்கு காப்பு பிரமாணம் பண்ணி வைங்கன்னா பண்ணி வைப்பாரு. பண்ணி வச்சுட்டு எவ்வளவு நாள் கேட்குறீங்க? அதுக்கு வந்து 1 மாசம்லாம் கொடுக்க மாட்டாரு. ஒரு 15 நாள், ஒரு 10 நாள், 2 வாரம் கொடுப்பாரு. அதுக்குள்ள அவங்க முடிச்சுக்கணும். இல்ல முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா காட்டாங்க ஓகே. அது ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி நடத்துறது உங்களுக்கு தெரியும். அது உள்ள இருக்கிறவங்க எல்லாம் 50% இருக்கணும். 10 பேர் அப்சென்ட் ஆகலாம், கிராஸ் ஓட்டிங் வரலாம். அதெல்லாம் அந்தந்த கட்சி எது பார்க்குதோ அதான் பார்க்க முடியும். இது ஒரு தடவை தாண்டிட்டாருன்னா 6 மாசம் அவருக்கு ரிலீஃப். அடுத்த 6 மாசம் வரைச்சு ஒவ்வொரு பில்லு வரைச்சியும் இந்த மாதிரி கான்பிடன்ஸ் மோஷன் வந்ததுனாக்கா, நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்தாக்கா அதை சமாளிக்க வேண்டியது அதை பொறுப்பெடுத்து பதவி பிரமாணம் செஞ்சுக்கிற ஆட்சியினுடைய திறமை. இதுதான் வந்து சட்டத்துல இருக்கே தவிர இதுல ஆளுநரோ பாஜகவோ விளையாடவே இல்லை. பாஜக வந்து ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்கிறார். சாட்டிஸ்பாக்சன் மக்களுடைய நாட்டின் நலன், மாநிலத்தின் நலன். அதுதான் கருத்து. நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.